ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமையுது, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் நண்பர்களே. இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலன்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டு அழுத்தி விடுங்க. உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 29ஆம் தேதிங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுதுங்க. இன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருந்தது நல்ல பலமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது. மேலும் ராசியை குரு பார்ப்பது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இது தவிர ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க, 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா உங்கள் பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய வகையில், நல்ல புத்துணர்வு ஊட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் அமைதி பெருகும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரியான அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு அமைந்திருக்கு. எனவே அது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குங்க. ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகலாம். அதனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. உங்கள் குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, உங்கள் குழந்தைகளுடைய ஐடியாக்கள் என்ன, அவர்களுக்கு என்ன தேவைங்கிறதுலாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் தெளிவாக படிக்க முடியும். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. உங்கள் பேச்சுக்கு உங்கள் குழந்தைகள் மட்டுமில்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பதனால இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை செல்வாக்காக அமையுங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக உங்களால் வெளிப்படுத்த முடியும். அதற்கான நல்ல தருணங்கள் வந்திருக்குங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தையும் நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக திறமையாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் கூட இன்றைய தினம் வெளிப்படலாம். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலக பணிகள் சிறப்பாக முடிப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் நல்ல ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல மனத்தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க. கல்வி சம்பந்தமான அதிலும் உயர்கல்வி சம்பந்தமான குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தா அந்த மாதிரி குழப்பங்களுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு சிறப்பான முடிவு, நல்ல தெளிவான ஒரு முடிவு இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் புதிய புதிய நபர்களா நிறைய பேர் அறிமுகமாகறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எதிர்பாராத வகையில சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் அலைச்சல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணாமல் ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா பிளான் பண்ணாதான் உங்களுக்கு அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள முடியும். உங்கள் கவலைகள் மனதில் திட்டு விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சிறப்பாக பிளான் பண்ணுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அழகாக மாறும். இன்றைய தினம் நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க. அபரிமிதமான சக்திசாலியாக நீங்கள் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு காரிய வெற்றிகள், காரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம். அதனால வேலையில் கொஞ்சம் எரிச்சல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். உங்கள் ப்ரெஷரில் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக பணம் சம்பாதிக்கணும், இருக்கக்கூடிய வருமானம் பத்தலை அப்படின்னு நீங்கள் முயற்சி ஏதாவது செய்துட்டு இருக்கீங்க, கூடுதல் வருமானத்துக்காக ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் பாதுகாப்பான சில நிதி திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரியான திட்டங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆலோசனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள்
உங்களது ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக கழிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்வீங்க. ஆனால் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சின்ன சின்ன வலி வேதனைகள் வந்து போகலாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிந்த அளவுக்கு காதலர் கூட பேசும்போதும் பழகும்போதும் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா காதலின் வலியை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து குறிப்பாக உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கனாலும் அது தவறாக மாறலாங்க. அதனால் நீங்கள் தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களது கருத்துக்களுக்காக நீங்கள் கடுமையாக விமர்சிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ என்ன பேசினாலும் எந்த இடத்துல நம்ம பேசுகிறோம், யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அக்கம் பக்கம் பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கிடைச்சாலும் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் பேசும்போது மற்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பேசும்போது அலுவலக பணிகள் வியாபாரத்தில் நீங்கள் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் நண்பர்களே. இன்னைக்கு டீம் ஒர்க்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்கும்போது என்னென்ன பேசுகிறோங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கியங்க. கவனமாக நீங்கள் வந்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும். இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட்டாளிகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஒருவேளை கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்கள் கூட்டாளிகளை கண்காணித்து நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு சங்கடமில்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க. நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே அதை கவனிச்சிங்க அப்படின்னா அதை தவிர்க்க முடியும் நண்பர்களே. உங்கள் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன தீங்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. மற்றபடி இன்னைக்கு வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆனால் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் வீட்டுக்கு வெளியில் ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் வேலை செய்கிறீங்க அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்கள் வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு போயிட்டு நீங்கள் மாலை நேரத்தில் வந்து கழிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது உங்களுக்கு சிறப்பான வகையில் பயன் தரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஓய்வு உங்களுக்கு கிடைக்குங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சின்ன சின்ன டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க. உங்கள் கடமை என்னவோ அந்த கடமையில் எல்லாம் கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் இன்னைக்கு முடிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் தொழில் சீராக நடைபெறும். வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் பேச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு, அன்பு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. எனவே இன்னைக்கு அழகான ஒரு நாளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஆதரவு பெறக்கூடிய குடும்ப வாழ்க்கை மூலமாக நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நல்லா இருக்கீங்களோ இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் ஆஃபீஸில் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அதனால் பாராட்டு புகழ் கொடுங்க. உங்கள் குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்கிறத இங்கே தெரிஞ்சு நடந்துக்குவீங்க. திறமைகள் வெளிப்படும் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஆதரவு உதவிகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். ஏன்னா கல்வி சம்பந்தமான நல்ல முடிவுகள் எடுக்கலாம். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க. ஃப்ரெண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான கவலைகள் மனதிலிருந்து விலகக்கூடிய ஒரு நாள்ங்க. புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கும். அதனால நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு பிளான் பண்ணி திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் வேலைகளை செய்யுங்க. எந்த விதமான பயணங்களுக்கான திட்டமிடலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சலை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். எனவே திட்டமிட்டு செயலாற்றுங்கள். இன்றைய தினம் உங்கள் கவலைகள் விலகும். நல்ல ஒரு நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.